ஸோ நேற்றுக்கு வந்து நம்ம வந்து இந்த சினாரியோ பார்த்துருக்கோம். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். கொஷின் என்ன ஆகும்னா, எப்படி இன்டர்வியூல எப்படி கேட்பாங்கன்னா, there are two switches. There are two switches. Each switch one is connected to PC number one. Switch two is connected to PC number two. PC number one's IP address is 10.0.0.1. PC two's IP address is 10.0.0.2. Switch one is connected to PC one with access VLAN 10. Switch 2 is connected to PC2 with access VLAN 20. Switch 1 and switch 2 both are connected together. The link between them is not access. The link between them is not trunk. Switch 1's interface is VLAN number 10. Switch 2's VLAN interface number is also VLAN 20. So when you ping from PC number 1 to PC number 2, will it ping or not? இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அவங்களே வந்து கொஸ்டின் சொல்லும் போது உங்களுக்கு வந்து டயக்ராம் போட சொல்லுவாங்க. ரெண்டு ஸ்விட்ச் ட்ரா பண்ணுங்க, ஸ்விட்ச் கூட ரெண்டு பிசி கனெக்ட் பண்ணுங்க, ரெண்டு பிசிக்கு ஒரு ஒவ்வொன்று ஐபி அட்ரஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஒன்ல எல்லா இன்டர்ஃபேஸஸ் VLAN 10ல இருக்கு, ஸ்விட்ச் டூல எல்லா இன்டர்ஃபேஸஸ் வந்து VLAN 20ல இருக்கு. PC 1 இருந்து PC 2 பிங் ஆகுமா? ஆகாது. கொஸ்டின். ஸோ நீங்க ட்ரை பண்ணீங்களா? இல்லை, இப்படியே சொல்லுங்க. பிங் ஆகுமா ஆகாதா? எஸ் ஆர் நோ. எஸ்னா வை, நோனா வை. ரெண்டுக்குமே வந்து வை ஆன்சர் வரும், ரீசன் வரும். நீங்க கெஸ் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆகும் சார், ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகுமா? சேம் ஒரே நெட்வொர்க்ல இருக்கு. ஒரே நெட்வொர்க்ல இருக்கு, அதனால ஒர்க் ஆகும். ஓகே. பட் இடையில ட்ரங்க் போகணும்ல, இங்க அக்சஸ் VLAN இருக்கு, இங்க இருந்து ஸ்விட்ச் 1 டு ஸ்விட்ச் 2 ட்ரங்க் வரணும். சரி, நான் ட்ரங்க் போட்டுட்டல. ட்ரங்க் நான் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டல. நான் வந்து என்ன சொன்னேன், இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸுமே வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ். ஓகே ஓகேயா? ஸோ நீங்க வந்து ஐபி அட்ரஸ் வந்து ஒரே நெட்வொர்க்ல இருக்கு, அதனால பிங் ஆகும். பட் நான் வந்து இங்க 10 போட்டிருக்கேன், நான் வந்து இங்க 20 போட்டிருக்கேன். ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுமா? ஏன்? வை? அக்சஸ் VLAN சார். சரி, அக்சஸ் VLAN இருக்குனால யோசிச்சு பாருங்க. ஓகே, ஒர்க் ஆகும். நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க, பட் உங்களுக்கு ரீசன் தெரியல. ஒர்க் ஆகும், கண்டிப்பா ஒர்க் ஆகும். நிறைய பேர் வந்து இன்டர்வியூல இந்த மாதிரி உடனே VLAN பார்த்த உடனே சார் ஒர்க் ஆகுது, VLAN வேற வேற VLAN. சரிங்களா? அவங்க வந்து இன்டர்வியூவர் வந்து இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸா ட்ரங்க் இன்டர்ஃபேஸா அதுவும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணி கேட்கணும் இன்டர்வியூவர். ஓகேங்களா? ஏன்னா நிறைய வாட்டி இன்டர்வியூவர் இஸ் செக்கிங் யோர் நாலேஜ். ஸோ அவன் வந்து இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், இன்டர்வியூவர் வந்து இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவான். ஸோ நீங்க தான் அவன்கிட்ட வந்து இன்னும் கொஸ்டின்ஸ் கேட்டு இந்த சினாரியோவை வந்து ஃபுல்லாவே புரிஞ்சுக்கணும். ஸோ அவன் வந்து இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் நான் கொஸ்டின் சொல்லும் போது நான் வந்து என்ன சொன்னேன், இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ். அவன் வந்து VLAN இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 10, இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 20. பிங் ஆகுமா ஆகாது? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க இப்படி கேட்கணும், இந்த ஆக்சஸ் இன்டர்ஃபேஸா ட்ரங்க் இன்டர்ஃபேஸா, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்கணும். ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்னா இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸுமே வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்னா நீங்க வந்து கேட்கணும், ஏன் வந்து அலோவ் பண்ணல, இங்க வந்து ஏன் 20 அலோவ் பண்ணல, இங்க வந்து ஏன் 10 அலோவ் பண்ணல, இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் நீங்க.
So Okay. it is not necessary that you have to answer. நீங்க வந்து கேள்வியும் கேட்கலாம், கேள்வி கேட்டுட்டு நீங்க வந்து அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லலாம். ஸோ இன்டர்வியூவருக்கு வந்து எப்படி இருக்கும், இவனுக்கு நாலேஜ் இருக்கு, இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்கறான், இவன் கரெக்டான கேள்வி கேட்கறான்னா தட் மீன்ஸ் இவனோட பேசிக் நாலேஜ் வந்து கிளியரா இருக்கு. அந்த மாதிரி இன்டர்வியூவருக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரும். ஓகே, பட் எனிவே இது வந்து பிங் ஆகும். ஏன் பிங் ஆகும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து இங்கேருந்து பிங் பண்றேன். ஓகே, பிங் பண்றேன். பிங் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து ஸ்விட்சுக்கு 1க்கு ரிசீவ் ஆகும். ஓகே, ஸ்விட்ச் 1ல ரிசீவ் ஆகும்போது இது வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ். நம்ம வந்து பார்த்துருந்தோம், ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ்ல VLAN ஐடி இருக்காது. கரெக்டா? ஓகே. ஸோ ஸ்விட்ச் 1க்கு தெரியும் இந்த இன்டர்ஃபேஸ்ல வர டேட்டா வந்து VLAN 10 டேட்டா தான் இருக்கும். ஏன்? பிகாஸ் இந்த இன்டர்ஃபேஸ் VLAN 10ல தான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கு. ஆக்சஸ் VLAN 10ல கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்விட்ச் 1 வந்து இந்த டேட்டாவை சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணும்போது மறுபடியும் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்சஸ் VLAN இன்டர்ஃபேஸ். ஸோ மறுபடியும் அதுல வந்து VLAN ஐடி இருக்காது. ஓகே, VLAN ஐடி இருக்காது. இந்த டேட்டா வந்து ஸ்விட்ச் 2க்கு ரிசீவ் ஆகும். ஸ்விட்ச் 2 வந்து இது அக்செப்ட் பண்ணும். ஏன் அக்செப்ட் பண்ணும்? பிகாஸ் அதே மாதிரி அந்த வர டேட்டால VLAN ஐடி இல்ல. VLAN ஐடி இல்லைன்னா ஸ்விட்ச் 2க்கு வந்து என்ன தெரியுதுன்னா இந்த இன்டர்ஃபேஸ்ல வர எல்லா டேட்டாவே வந்து VLAN 20ல ஆகும். ஏன்னா VLAN ஐடி இல்ல அதுல. அந்த வர டேட்டால ரிசீவ் ஆன டேட்டால VLAN ஐடி டேகே கிடையாது. டேக் இல்லைன்னா அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து எந்த VLAN கான்ஃபிகர் பண்ணிருக்கோமோ ஸ்விட்ச் 2 வந்து அந்த VLAN கன்சிடர் பண்ணி. இது புரிஞ்சுதா? அதனாலதான் வந்து ஸ்விட்ச் 2 இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணிட்டு PC 2க்கு சென்ட் பண்ணும். ரிவர்ஸ்லயும் இதுதான் நடக்க போறது. ஓகே, ஸ்விட்ச் 2க்கு ரிசீவ் ஆச்சு. ஸ்விட்ச் 2 வந்து இந்த டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும்போது அதுல வந்து VLAN ஐடி இருக்காது. VLAN ஐடி இருக்காது. VLAN ஐடி இல்லைன்னா ஸ்விட்ச் 1ம் மறுபடியும் அதுதான் கன்சிடர் பண்ண போறது. வர டேட்டாமே வேற டேட்டா எல்லாமே வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆன எல்லா டேட்டாமே வந்து VLAN 10ஓட டேட்டா. பிகாஸ் அதுல வந்து VLAN ஐடி இல்ல. ஓகேயா? ஓகே. ஸோ VLAN ஐடி இல்ல இங்க. அப்போ VLAN ஐடி இல்லைன்னா ஸ்விட்ச் 1 வந்து இந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணி PC 1க்கு சென்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு சினாரியோ. ஓகே. ரெண்டு இன்டர்ஃபேஸுமே வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதுல வந்து ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் இந்த ஸ்விட்ச்ல, சப்போஸ் நான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஸ்விட்ச் 1ல இந்த இன்டர்ஃபேஸை நான் வந்து ட்ரங்க் பண்ணி வச்சிருக்கேன். பட் இங்க வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் தான். ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் அதுக்கப்புறம் VLAN 10 மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஓகே, சோ நான் PC 1ல இருந்து PC 2க்கு பிங் பண்றேன். இப்போ ஒர்க் ஆகுமா சொல்லுங்க. செகண்ட் சினாரியோ क्वेश्चन. ஓகே, அலோவ் பண்ணுங்க சார். அலோவ் பண்ணுமா? அலோவ் பண்ணும். ஏன் அலோவ் பண்ணும்? எனக்கு வந்து VLAN ஐடியில் சாரி VLAN ஐடி வந்து 10 பார்க்குங்க. ஓகே, இது வந்து 20ல வந்து அக்சஸ் 20ல வந்து இது இல்லை சார், VLAN ஐடி கிடையாது. ஏன் கிடையாது? சரி, ஸ்விட்ச் 1ல வந்து இந்த இன்டர்ஃபேஸ் நான் ட்ரங்க் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரங்க்ல நான் என்ன சொன்னேன்? VLAN ஐடி அந்த டேட்டால ஆட் ஆயிட்டு போகும். ஓகே ஓகேயா? சோ இங்க இந்த பிங் பண்றேன்னா இந்த பிங் டேட்டால வந்து VLAN 10 ஆட் ஆயிட்டு போகும். சோ ஸ்விட்ச் 2க்கு ரிசீவ் ஆகும்போது அவன் வந்து VLAN 10 தெரியும் இல்லையா அவனுக்கு? ஓகே. VLAN 10 நான் ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல VLANs ஆட் ஆகும். சோ ஸ்விட்ச் 2க்கு VLAN 10 தெரிஞ்சிச்சு. சோ ஸ்விட்ச் 2க்கு தெரியும் வர டேட்டா வந்து VLAN 10ல இருந்து வருது. என்னோட இன்டர்ஃபேஸ் வந்து VLAN ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் 20 இன்டர்ஃபேஸ் ஆகும். சோ அது வந்து அக்செப்ட் பண்ணாது, டிராப் பண்ணு. ஓகே, இதே சிச்சுவேஷன்ல செகண்ட் சினாரியோ ரிவர்ஸ் ஆர்டர்ல PC 2ல இருந்து பிங் பண்றோம்.
PC2ல இருந்து பிங் பண்ணும்போது switch 2 டேட்டா சென்ட் பண்ணும்போது VLAN ஐடி இருக்காது. ஓகேயா, VLAN ஐடி இருக்காது. switch 1 வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல இந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுறது. இப்போ switch 1 வந்து இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணுமா பண்ணாதா? அக்செப்ட் பண்ணாது சார். VLAN ஐடி இல்லை. ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க வந்து இதுல வந்து 2 சினாரியோ இருக்கு. ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல நம்ம வந்து நேட்டிவ் VLAN என்ன கொடுத்துருக்கோம் அதுவும் வந்து கன்சிடர் ஆகும். வாட் இஸ் த நேட்டிவ் VLAN? ஓகே, இப்போ நேட்டிவ் VLAனோட மீனிங் என்ன? நேட்டிவ் VLAனோட மீனிங் என்ன? மீனிங்னா அந்த VLAனோட டேட்டா, நேட்டிவ் VLAனோட டேட்டா ஒரு நிமிஷம். நேட்டிவ் VLAனோட டேட்டா வந்து மறுபடியும் அதுல வந்து VLAN ஐடி இருக்காது. ஸோ நான் இந்த ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல நான் வந்து நிறைய VLANs கான்ஃபிகர் பண்றேன். 10, 20, 30, 40, 50 இந்த மாதிரி 5 VLANs இதுல வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். இந்த 5 VLANs நான் அலோவ் பண்றேன். ஓகேயா? ஓகே. பட் இந்த ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல ஒரு இன்டர்ஃபேஸ் எப்பவுமே வந்து நேட்டிவ் VLAN-ஆ இருக்கும். ஸோ நேட்டிவ் VLAN, சப்போஸ் சிஸ்கோல நேட்டிவ் VLAN பை டிஃபால்ட் 1-ஆ தான் இருக்கும். ஸோ VLAN 1ல இருந்து வர டேட்டா வந்து எப்பவுமே switch 1 வந்து VLAN 1ஓட டேட்டா சென்ட் பண்ணும்போது VLAN ஐடி டேக் பண்ணாது. only for VLAN number 1. கண்டிஷன் வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் இருக்கணும். ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல VLAN number 1 டேக் ஆகாம போகும். தட் இஸ் தி நேட்டிவ் VLAN. நான் இந்த நேட்டிவ் VLAN-ஐ சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த நேட்டிவ் VLAN-ஐ நான் சேஞ்ச் பண்ணலாம். பை டிஃபால்ட் சிஸ்கோ ஸ்விட்சஸ்ல நேட்டிவ் VLAN ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல 1 ஆகும். ஓகே, ஸோ switch 1 வந்து டேட்டா VLAN 1ஓட டேட்டா சென்ட் பண்ணும்போது இல்லைன்னா ரிசீவ் பண்ணும்போது மோஸ்ட்லி VLAN 1ஓட டேட்டா சென்ட் பண்ணும்போது அதுல வந்து VLAN ஐடி இருக்காது. ரெஸ்ட் ஆஃப் த டேட்டாவை வந்து அதை டேக் பண்ணிட்டு சென்ட் பண்ணும். VLAN 10, 20, 30, 40, 50 டேக் பண்ணிட்டு சென்ட் பண்ணும். ஓகேயா? ஓகே. ஸோ இந்த சினாரியோல நீங்க வந்து இன்டர்வியூவர்கிட்ட கேட்கலாம், நேட்டிவ் VLAN என்ன ஆகும்? இந்த இன்டர்ஃபேஸ்ல நேட்டிவ் VLAN கான்ஃபிகர்ட் பண்ணிருக்கோமா பண்ணலையா? ஓகேயா? ஸோ இப்போ இங்கேருந்து switch 2ல இருந்து பிங் பண்றோம். switch 2 இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்சஸ் VLAN ஆகும். ஸோ VLAN ஐடி இருக்காது. கரெக்டா? ரிசீவ் பண்ணும்போது switch 1ல நம்ம வந்து இன்டர்வியூவர்கிட்ட கேட்கலாம், வாட் இஸ் தி நேட்டிவ் VLAN ஐடி? நேட்டிவ் VLAN ஐடி 1 இருந்தா switch 1க்கு வந்து switch 1 வந்து டேட்டா அக்செப்ட் பண்ணாது. ஏன்? switch 1 வந்து என்ன அஸ்யூம் பண்றது? VLAN ஐடி இல்லைன்னா அது வந்து VLAN 1ஓட டேட்டா, பிகாஸ் அதுதான் நேட்டிவ் VLAN. புரிஞ்சுதா? புரிஞ்சது. ஆக்சுவலா VLAN 1ங்கிறது VLAN ஐடி ஆக்சுவலி நேட்டிவ் VLAN சிஸ்கோல டிஃபால்ட் வேல்யூ VLAN 1 ஆகும். ஓகே. நேட்டிவ் VLAN வேல்யூ 1 ஆகும். ஓகே. ஸோ இங்க இருந்து டேட்டா வரும்போது switch 1க்கு வந்து இது தெரியாது. என்ன சொல்றது? டேட்டா தெரியாது, VLAN ஐடி தெரியாது. VLAN ஐடி தெரியலனா switch 1 வந்து என்ன அஸ்யூம் பண்ணும்? VLAN ஐடி இல்ல. VLAN ஐடி இல்லைன்னா that can be my native VLAN data. அது வந்து என்னோட நேட்டிவ் VLAN டேட்டா இருக்கலாம். ஓகேயா? நேட்டிவ் VLAN டேட்டா இருக்கலாம். ஸோ switch 1 வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கும். பட் PC 1க்கு சென்ட் பண்ணாது. ஏன்? பிகாஸ் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 10 ஆகும். VLAN 1 கிடையாது.
இந்த சினாரியோ புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே புரிஞ்சுது சார். ஓகே, நான் இப்போ வந்து இது வந்து நல்லாவே ப்ராக்டிக்கல் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தியரி புரிஞ்சுக்கணும். நேட்டிவ், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேட்டிவ் VLAN என்ன? ஓகே, நேட்டிவ் VLAN இந்த சினாரியோல நம்ம வந்து 1 அஸ்யூம் பண்ணிருந்தோம் பை டிஃபால்ட். நான் இந்த நேட்டிவ் VLAN சேஞ்சும் பண்ணலாம். சப்போஸ் நான் நேட்டிவ் VLAN வந்து 10 கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். ஸோ 20 வந்து இங்க இருந்து ஸ்விட்ச் 2 வந்து அங்க இருந்து டேட்டா சென்ட் பண்ணது, அதுல வந்து VLAN ஐடி இல்ல. ஸ்விட்ச் 1க்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸ்விட்ச் 1 வந்து என்ன அஸ்யூம் பண்ணும், அது வந்து VLAN 10 ஓட டேட்டா. ஸ்விட்ச் 1 வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் PC1க்கு சென்ட் பண்ணும். இந்த சினாரியோல மட்டும் தான் PC1 PC2 பிங் ஆகும். நான் ட்ரங்க் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன், பட் ட்ரங்க்ல வந்து நேட்டிவ் VLAN 10 ஆகும். ஸோ டேட்டா வந்து அக்செப்ட் ஆகும். பட் எனி அதர் கான்ஃபிகரேஷன் பிங் ஆகாது. ஸ்விட்ச் 1 வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், டேட்டா வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்? பிகாஸ் நான் வந்து VLAN 20 நேட்டிவ் VLAN ஆக்கலாம், 50 VLAN ஆக்கலாம், நேட்டிவ் VLAN ஆக்கலாம், 40 VLAN நேட்டிவ் VLAN ஆக்கலாம். எல்லா நேட்டிவ் VLAN டேட்டாவே வந்து ஸ்விட்ச் 1 வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்? பிகாஸ் அதுல வந்து VLAN ஐடி இருக்காது. பட் ஸ்விட்ச் 1க்கு தெரியும் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 10 20 30 40 அது நல்லாவே தெரியும் அந்த ஸ்விட்ச். ஸோ டேட்டா ஃபார்வர்ட் பண்ணாது. ஸோ புரிஞ்சுதா? இந்த இன்டர்ஃபேஸ்ல நேட்டிவ் VLANம் இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற VLAN வந்து சேமா இருந்தாதான் பிங் ஆகும், இல்லைன்னா பிங் ஆகாது இந்த சினாரியோ. ஓகேயா? ஸோ நம்ம வந்து நிறைய சினாரியோஸ் பார்த்தோம். இது வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். கன்ஃபியூஷன் இருக்குன்னா கேளுங்க, கண்டிப்பா டவுட் கேளுங்க. ஓகே, பிரச்சனையே இல்லை. இப்போதைக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பண்ணும்போது டவுட் வரும் சார். என்னது புரியல? பேக்கெட் ட்ரேசர் பண்ண செக் பண்ணி பாருங்க. அப்பப்போ ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஸ்விட்ச் 1ல எல்லா இன்டர்ஃபேஸஸும் வந்து இன்டர்ஃபேஸ் 10ல பண்றேன். ஓகே, நமக்கு தெரியும் பை டிஃபால்ட் என்ன VLAN கான்ஃபிகர்ட் இருக்கும் ஸ்விட்ச்ல எல்லா இன்டர்ஃபேஸஸ். VLAN 1 கரெக்ட். ஸோ VLAN அதோன்னா எல்லாமே வந்து VLAN 1ல கான்ஃபிகர்ட் ஆயிருக்கு. நான் வந்து ஃபாண்ட்ஸை வந்து கொஞ்சம் சின்ன பண்றேன். இது தெரியறது இல்லையா? தெரியும் சார். ஓகே, show VLAN. Okay, so configuration terminal interface fast Ethernet 0/1 switch port access VLAN 10 interface fast Ethernet 0/2 switch port access VLAN 10. Okay, அதுக்கப்புறம் switch 2ல எல்லா இன்டர்ஃபேஸஸும் VLAN 20.
configuration terminal, interface fast Ethernet 0/1, switch port, access VLAN 10, sorry, switch port, access VLAN 20, sorry. அதுக்கப்புறம் interface fast Ethernet 0/2, switch port, access VLAN 20, and show VLAN. Okay. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து PC1லேருந்து PC2 பிங் பண்ணுறேன். இது வந்து அப் வரட்டும். பிங் 10.0.0.2. ரிப்ளை வருதா? கரெக்டா? ஏன் வருது, எப்படி வருது, இது நம்ம இப்போ பார்க்கலாம். PC1லேருந்து நான் பிங் பண்ணுறேன். பிங் பண்ணும்போது ஒரு பிங் பாக்கெட் கிரியேட் ஆயிருக்கா? ஓகே, இப்போ பிங் பாக்கெட் வந்து ஸ்விட்ச் 1க்கு ரிசீவ் ஆகுது. ஸ்விட்ச் 1ல வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் 10ல ஆகும். இந்த இன்டர்ஃபேஸும் வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் 10ல ஆகும். ஓகேயா? ஸோ ஸ்விட்ச் 1ல ரிசீவ் ஆன ஈத்தர்நெட் டேட்டாவை பார்க்கலாம். எங்கேயாவது VLAN-ஓட மென்ஷன் இருக்கா? இது வந்து VLANs. ஓகேயா? சாரி, VLAN சொல்றேன், ஈத்தர்நெட் லேயர். எங்கேயாவது VLAN-ஓட ஹெட்டிங் இருக்கா? இல்ல. ஓகே, அவுட் பவுண்ட்லயும் பாருங்க, அவுட் பவுண்ட்லயும் இல்ல. இது வந்து இன்பவுண்ட் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ அவுட் பவுண்ட்ல கிளிக் பண்றேன். இன்பவுண்டும் அவுட் பவுண்ட் ஒரே மாதிரி தான், டிஃபரன்ஸே இல்ல. ஓகே ஓகே ஓகேயா? ஸோ டேட்டா சென்ட் பண்ணும்போது ஸ்விட்ச் 1 வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வழியா VLANs ஆட் பண்றது இல்ல. ஏன் ஆட் பண்றது இல்ல? பிகாஸ் அது வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் ஆகும். ஓகேயா? ஓகே. ஸ்விட்ச் 2க்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸ்விட்ச் 2 வந்து டிராப் பண்ணிச்சா? இல்ல. ஏன் டிராப் பண்ணல? பிகாஸ் ஸ்விட்ச் 2க்கும் அந்த இன்டர்ஃபேஸ்ல வர டேட்டால VLAN ஐடி தெரியல. VLAN ஐடி தெரியல. சோ ஸ்விட்ச் 2 வந்து என்ன அஸ்யூம் பண்றது? ரிசீவ் ஆன டேட்டா வந்து இன் VLAN 20யோட டேட்டா. பிகாஸ் ஸ்விட்ச் 2ல ரெண்டு இன்டர்ஃபேஸுமே வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் VLAN 20 கான்ஃபிகர் பண்ணி. சோ வர டேட்டா எல்லாமே வந்து VLAN 20 ஆயிடுச்சு. அதுதான் ஸ்விட்ச் 2 அஸ்யூம் பண்றது. அதுக்கப்புறம் டேட்டா வந்து PC2க்கு சென்ட் பண்ணி விடுறது. PC2 ரெஸ்பாண்ட் பண்றது, ஸ்விட்ச் 1க்கு, ஸ்விட்ச் 2க்கு ரிசீவ் ஆகுது. ஸ்விட்ச் 2ல மறுபடியும் இன்பவுண்ட் டீடைல்ஸ்ல பாருங்க, VLAN-ஓட ஹெட்டிங்கே இல்ல. அவுட் பவுண்ட்ஸ்லயும் VLAN-ஓட ஹெட்டிங் இல்ல. ஓகேயா? ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டாவை ஸ்விட்ச் 1க்கு ஃபார்வர்ட் பண்றது, ஸ்விட்ச் 1 வந்து ரிசீவ் பண்ணிடுச்சு. ஏன் ரிசீவ் பண்ணிடுச்சு? பிகாஸ் அதுல VLAN ஐடி இல்ல. சோ ஸ்விட்ச் 1 என்ன அஸ்யூம் பண்றது? வர டேட்டா எல்லாமே வந்து VLAN 10ஓட டேட்டா, பிகாஸ் அதுல VLAN ஐடி கிடையாது. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் 1 வந்து இந்த டேட்டாவை ஃபார்வர்ட் பண்றது. சோ நம்ம பார்க்கலாம் இங்க, அதனால பிங் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சோ ஆக்சஸ் இன்டர்ஃபேசஸ்ல வந்து VLAN ஆட் ஆகாது. ரிசீவ் ஆன டேட்டாலையும் வர டேட்டால வந்து VLAN ஐடி டேக் இல்லைன்னா அந்த ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கும். டேக் இருந்தாலுக்கா டேட்டா அக்செப்ட் பண்ணாது. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் சினாரியோ, ரெண்டு இன்டர்ஃபேஸுமே வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்த்தோம். செகண்ட் சினாரியோ, ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து நான் வந்து ட்ரங்க் கான்ஃபிகர் பண்ணேன். ஓகே, நான் ஸ்விட்ச் 1ல ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/2 ட்ரங்க் கான்ஃபிகர் பண்ணி அதுல வந்து VLAN 10 அலோவ் பண்றேன். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/2 ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்விட்ச் போர்ட் ட்ரங்க் அலோவ்ட் VLAN 10. ஓகே, இப்போ இது அப்போ வரட்டும், இதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணலாம்.
சிமுலேஷன்ல பார்க்கலாம். நான் மறுபடியும் PC1ல இருந்து பிங் பண்றேன். பிங் டேட்டா கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த டேட்டா ஸ்விட்ச் 1ல ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ இங்க வந்து நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும். இன்பவுண்ட் டீடைல்ல இன்பவுண்ட் मतलब இன்பவுண்ட் மீனிங் இன்கமிங் பாக்கெட். இன்கமிங் பாக்கெட்ல எதுவுமே VLANs இருக்காது. அவுட்பவுண்ட் டேட்டால பாருங்க, ரெண்டு ஃபீல்ட் வந்துச்சு. ஒரு TPI ஐடி, ஒரு TCI ஐடி. TPI ஐடி, ஒரு TCI ஐடி. நம்ம வந்து இது TCI ஐடி மட்டும் தான் பார்க்க போறோம். TCI ஐடி ஃபுல் ஃபார்ம் வந்து டேக் கண்ட்ரோல் ஐடென்டிஃபையர். ஓகே, டேக் கண்ட்ரோல் ஐடென்டிஃபையர். இதுதான் நம்மளோட VLAN. ஓகே. 000 VLAN ஐடி 000A ஆகும். ஸோ 000A இது எப்படி வந்து 10 ஆக்கும்? இது 10 ஓட வேல்யூ. ஓகே. ஸ்விட்ச் 1 வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல வந்து VLAN 10 ஆட் பண்ணுறது. ஓகே, ஸோ எப்படி ஸ்விட்ச் 1 வந்து என்ன பார்க்கறது? ரிசீவ் ஆன இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 10 ஓட இன்டர்ஃபேஸா? கரெக்டா? நான் வந்து இங்க ஷோ VLAN பண்றேன். ஷோ VLAN பண்ணும்போது ரிசீவ் ஆன இன்டர்ஃபேஸ் VLAN 10 ஓட இன்டர்ஃபேஸா? ஸோ ஷோ இன்டர்ஃபேஸஸ் ட்ரங்க். இதுல வந்து வேற எந்த ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல VLAN 10 இருக்கு? அது வந்து 0/2. பட் அது வந்து ட்ரங்க் இன்டர்ஃபேஸ். ஸோ அதனால அதுல வந்து VLAN 10 ஆட் பண்ணுறது. பட் இது எப்படி 10 ஆகும்? உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஹெக்ஸாடெசிமல். கரெக்ட். ஸோ ஏயோட வேல்யூ என்ன ஆகும் ஹெக்ஸாடெசிமல்ல? 1 2 3 0 0 0 0 0 0 1 0 0 1 0 0 0 1 1 0 1 0 0 0 1 0 1 0 1 1 0 0 1 1 1 1 0 0 0 1 0 0 1 1 0 1 0 1 0 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ இது வந்து 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3. 2 power 3 plus 2 power 1 equals to 10. ஓகே, ஸோ அப்படிதான் இங்க வந்து A போட்டிருக்காங்க. ஹெக்ஸாடெசிமல் வேல்யூல VLAN 10 ஆட் பண்ணிருக்கான். VLAN 10 ஆட் பண்ணிருக்கானா? இப்போ இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இப்போ டேட்டா சென்ட் பண்ணும்போது வந்து டேட்டா அக்செப்ட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பண்ணல. ஏன் பண்ணல? பிகாஸ் அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து VLAN 10 ஆட் ஆயிருக்கு. அந்த இன்டர்ஃபேஸ்ல VLAN 10 ஆட் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்விட்சோட இந்த இன்டர்ஃபேஸோட ஆக்சஸ் போர்ட்ல வந்து VLAN 20 போட்டிருக்கும். ஸ்விட்சுக்கு தெரியும் அது வந்து VLAN 20 ஓட டேட்டா. அந்த ஸ்விட்ச்ல நம்ம வந்து VLAN 20 ஓட டேட்டா தான் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ பட் இங்க வந்து ஒரு VLAN ஐடி டேக் ஆயிடுச்சு. VLAN ஐடி வந்திருக்கு. 10 VLAN ஐடி வந்திருக்கு. அதனால இந்த ஸ்விட்ச் வந்து இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணாது. ஓகேயா? இது வந்து செகண்ட் சினாரியோ. இங்க பார்த்தோம்னா பிங் ரெக்வெஸ்ட் டைம்ட் அவுட். இங்க வந்து வேற என்ன இன்ஃபர்மேஷன் வருது? இப்போ PC2ல இருந்து பிங் பண்ணலாம். PC1 பிங் 10.0.0.1. ஐயோ, சிமுலேஷன் உள்ள காமிச்சு.
simulation mode. Ping பண்ணிருக்கா outbound detail ஓகே PC2 ல எதுவுமே பார்க்கணும். switch 2 க்கு ரிசீவ் ஆயிருக்கு. switch 2 க்கு வந்து எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு 0/2. 0/2 வந்து access port interface VLAN 20. ஓகேயா, அது வந்து ஒரு VLAN tag இருக்காது. இங்க பாருங்க, இன்பவுண்டும் அவுட்பவுண்டும் இது வந்து டேக் பண்ணிருக்கேன். இங்க ட்ரங்க் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இதுல வந்து என்ன இருக்குன்னா, இந்த சுவிட்ச்ல வந்து இந்த ரெண்டு சுவிட்ச்க்கு நடுவுல சிடிபி ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பேசிக்லி ட்ரங்க் நெகோசியேஷன் நடந்திருக்கு. நான் இங்க வந்து ட்ரங்க் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன் இல்லையா, ஸ்விட்ச் 1ல இந்த இன்டர்ஃபேஸ்ல ட்ரங்க் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்விட்ச் 1க்கும் ஸ்விட்ச் 2க்கு நடுவுல வந்து ட்ரங்க் நெகோசியேஷன் நடக்கிறது. ட்ரங்க் நெகோசியேஷன் நடக்கும்போது ஸ்விட்ச் 2க்கு தெரிஞ்சாச்சு, ஸ்விட்ச் 1ல இருந்து ஸ்விட்ச் 1ல வந்து ட்ரங்க் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்விட்ச் 2 வந்து இப்போ என்ன பண்றது, சென்ட் பண்ற டேட்டா எல்லாமே வந்து டேக் பண்ணிட்டு சென்ட் பண்ணுது. அவுட்பவுண்ட் டீடைல்ல வந்து இங்க வந்து டேக் பண்ணிருக்கு. 14 டேக் பண்ணிருக்கு. 14 எப்படி 14 1 வந்து 0 0 0 1 4 வந்து 0 1 0 0. ஓகேயா, ஸோ 2 power 0 2 power 1 2 power 3 2 power 4 2 power 5. 2 power 5 வந்து 2 power 5 0 1 2 3 4. 2 power 4 வந்து 16 கரெக்டா, பிளஸ் 2 power 2 வந்து 4, that is 20. அதுதான் 14. ஸோ இங்க என்ன நடக்கிறதுனா, நான் என்ன சொன்னேன், ட்ரங்க் நெகோசியேஷன் நடந்திருக்கு. ட்ரங்க் நெகோசியேஷன் நடக்கிறதுனால வந்து இங்க பாருங்க, இவ்வளோ நிறைய இது வந்திருக்கு. VLAN mismatch, BPDU ரிசீவ், இது எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால வந்து ஸ்விட்ச் 2க்கு தெரிஞ்சிச்சு, ஸ்விட்ச் 1ல வந்து ட்ரங்க் கான்ஃபிகர் பண்ணிருக்கு. ஸோ ஸ்விட்ச் 2 வந்து ஸ்விட்ச் 1க்கு டேட்டா சென்ட் பண்ணும்போது VLAN ஆட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுது. ஸோ VLAN 20 ஆட் பண்ணிருக்கா, VLAN 20 ஆட் பண்ண ஸ்விட்ச் 1 வந்து அது அந்த டேட்டாவை டிராப் பண்ணிவிடும். ஏன் டிராப் பண்ணிவிடும், பிகாஸ் இந்த ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல நம்ம வந்து என்னெல்லாம் VLANs அலோவ் பண்ணிருக்கோம், ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல VLAN 10 மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்கோம். ஓகே, VLAN 10 மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்கோம். அதனால ஸ்விட்ச் 1 வந்து அந்த டேட்டாவை டிராப் பண்ணும். ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓகே, இது புரிஞ்சுதா? VLANs ஓகே. ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் எப்படி, ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் VLAN டேக் ஆகும், VLAN டேக் ஆகாது. ஆமா, நேட்டிவ் VLAN கரெக்ட். ஓகே, நேட்டிவ் VLAN மட்டும் காணும். நான் வந்து இங்க இன்னொரு பீஸ் ஆட் பண்ணேன். பிசி ஆட் பண்ண உடனே நமக்கு தெரியும், பை டிஃபால்ட் ஸ்விட்ச்ல எல்லா இன்டர்ஃபேஸுமே வந்து VLAN 1 கூட அசோசியேட்டடா இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 1 இன்டர்ஃபேஸ் ஆகும். PC3க்கு நான் ஒரு ஐபி அட்ரஸ் சென்ட் பண்றேன், 10.0.0.3 10.0.0.3. ping 10.0.0.2. ஓகே, இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணிருக்கு. ஆர்க் தானே, இது வந்து இங்க வந்து ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணிருக்கு.
ARP கிரியேட் பண்ணிருக்கு. ARP வந்து switch 1ல ரிசீவ் ஆகுது. switch 1க்கு தெரியும் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 1 ஓட இன்டர்ஃபேஸ். ட்ரங்க்ல வந்து எப்பவுமே VLAN என்ன சொல்றது, நேட்டிவ் VLAN வந்து VLAN 1 ஆகும். இங்க பாருங்க, பை டிஃபால்ட் ட்ரங்க் இன்டர்ஃபேஸ்ல 0/2ல வந்து நேட்டிவ் VLAN 1 தான் இருக்கு. பட் இங்க நம்ம வந்து நேட்டிவ் VLAN-ம் அலோ பண்ணிட்டு இல்ல. அந்த ட்ரங்க்ல நம்ம வந்து VLAN 1-ம் அலோ பண்ணிட்டு இல்ல. ஸோ VLAN 1 அலோ பண்ணிட்டுல, ஸோ அந்த டேட்டாவை வந்து ட்ராப் பண்ணிவிடும். பட் நான் வந்து இது வந்து சேஞ்ச் பண்றேன். allowed VLAN வந்து 110 பண்றேன். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் fast ethernet 0/2 switch port trunk allowed VLAN all பண்றேன். இது வந்து மறுபடியும் ரியல் டைம் ரிக்வெஸ்ட் ஹேண்ட் அவுட் ஆகும் கண்டிப்பா. இப்போ நான் வந்து என்ன காமிக்க போறேன்னா, VLAN 1 வந்து நேட்டிவ் VLAN. நேட்டிவ் VLAN இருக்கனால அந்த டேட்டால வந்து VLAN டேகிங் இருக்காது. ஓகே, டேட்டா போறது. இன்பவுண்ட் இன்டர்ஃபேஸ் எந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும்? VLAN 1. அவுட்பவுண்ட் இன்டர்ஃபேஸ்லயும் பாருங்க VLAN டேகிங் இல்ல. பிகாஸ் VLAN 1 வந்து நேட்டிவ் VLAN இருக்கிறதுனால அதுல வந்து VLAN டேகிங் இல்ல. பட் இந்த டேட்டா வந்து switch 2க்கு ரிசீவ் ஆயிருக்கு. switch 2 வந்து அக்செப்ட் பண்ணிவிடும். why? பிகாஸ் 0/1 0/2 ரெண்டுமே வந்து ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கனால switch 2 வந்து அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணிடும். ஓகேயா? என்னாச்சு? ஓகே, ஸோ இது வந்து இப்போ ஸ்னாப் எல்லாம் நடந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப் ப்ரோட்டோகால் எல்லாமே நடந்தது. இது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா இன்டர்வியூலும் கேட்க மாட்டாங்க. பட் இதுவரை எல்லாமே புரிஞ்சுதா? VLANs வந்து எப்போல்லாம் டேக் ஆகும், டேக் ஆகாது, எப்போல்லாம் வந்து டேட்டா எக்ஸெப்ட் ஆகும், டேட்டா எக்ஸெப்ட் ஆகாது, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது. புரியுது. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா, கொஸ்டின் இருக்கா? ஏதாவது நீங்க உங்க கஸ்டமர்ல சினாரியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்? சினாரி வரும்போது டவுட் வருங்க சார். இப்போ இப்போதைக்கு சினாரி சொன்னா ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால்ஸ். ஒரு கொஸ்டின் ஸ்பானிங் ட்ரீல வாட் இஸ் a layer 2 loop? இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். சொல்லுங்க, what is a layer 2 loop? தெரியுமா? ப்ராட்காஸ்ட் அதிகமா கேள்விப்பட்டிருக்கீங்க? ப்ராட்காஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால அது வந்து ஸ்லோ போயிட்டு இருக்கு. கன்ஜெஷன் அதிகமா இருக்கு. இல்ல, ஆக்சுவலா நோ. ஓகே, ஃபர்ஸ்ட் லூப்னு என்ன ஆகும்? லேயர் 2 விட்டுடுங்க, லூப்னு என்ன ஆகும்? வாட் இஸ் a loop? நெட்வொர்க்கிங் விட்டுடுங்க, நார்மலாவே இதோட லூப்போட டெஃபினிஷன் என்ன, மீனிங் என்ன? கெஸ் பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ
லூப் வந்து எப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறதோ அங்கே வந்து எண்ட் ஆகுறது. எண்ட் கரெக்டா? ஆயிரும். அதான் லூப் பேசிக்கலி. இல்லைன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி, இல்லைன்னா நெவர் எண்டிங். நெவர் எண்டிங். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெஃபினேஷன் லூப்போட. லேயர் 2 லூப் மீனிங் என்ன ஆகுன்னா, if the layer 2 loop very இது வந்து ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆன்சர். எக்ஸ்பிளைன் பண்ணாம டீட்டெயில்ல போகாம நான் வந்து ரெண்டு ஒரு சின்ன சென்டென்ஸ்ல இது வந்து லூப் வந்து நான் ஆன்சர் பண்றேன்னா, ஒரு இன்டர்வியூவருக்கு முன்னாடி நான் இது ஆன்சர் பண்றேன்னா, இன்டர்வியூவர் if the interviewer is intelligent also. ஓகே, கண்டிஷன் அதுதான். இன்டர்வியூவருக்கும் அந்த கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். ஓகே, இன்டர்வியூவர் இன்டெலிஜென்ட் இருந்தானா இந்த பதில் அவன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ ஆன்சர் வந்து if a MAC address is received on two different interfaces or ports. இதுதான் loop. If a MAC address is received on two different interfaces or ports, that means it is a loop. இது வந்து நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்பானிங் ட்ரீ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பானிங் ட்ரீ எதுக்காக யூஸ் பண்றோம்? லூப் ஒன்று இருக்காங்க. ஓகே, லூப் எப்படி வரும்? லூப் பிரிவென்ட் பண்றதுக்கு ஸ்பானிங் ட்ரீ யூஸ் பண்றோம். பட் எப்படி லூப் ஃபார்ம் ஆகுது? ஓகே, ப்ராட்காஸ்ட் அதிகமா இருக்காங்க. ப்ராட்காஸ்ட் அது கரெக்ட் தான். ப்ராட்காஸ்ட் ஏன் ஜாஸ்தி ஆகுது? ப்ராட்காஸ்ட் அதிகமா இருக்கு, பட் ப்ராட்காஸ்ட் ஏன் அதிகமா இருக்கு? ஸோ அந்த வை எப்பவுமே வந்து நீங்க வந்து எப்பவுமே யோசிக்கணும், திங்க் பண்ணணும். டேட்டாஸ் அதிகமா ப்ராட்காஸ்ட் என்னது? டேட்டாஸ் அதிகமா போயிட்டு இருக்கு. டிராஃபிக் அதிகம் போயிட்டு இருக்கு. டிராஃபிக் அதிகமா போறதுன்னா அதுக்கு ஏன் லூப் கிரியேட் ஆகுறது? ஏன் ப்ராட்காஸ்ட் ஆகுறது? இப்பவும் இன்டர்நெட்ல நிறைய டேட்டா போயிட்டு இருக்கு, ஏன் லூப் கிரியேட் ஆகாம இருக்கு? ஓகே, ஸோ அதனால்தான் இந்த சின்ன சின்ன பேசிக்ஸ் வந்து நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். ஓகே, switch 1, switch 2, switch 3. ஓகே, மறுபடியும் PC1 ஓட MAC address 1111, PC2 ஓட MAC address 2222, PC3 ஓட MAC address 3333. ஓகே, ஸோ இது வந்து இன்டர்ஃபேஸ் நம்பர் 1, இன்டர்ஃபேஸ் நம்பர் 2, இன்டர்ஃபேஸ் நம்பர் 3, இன்டர்ஃபேஸ் நம்பர் 1, இன்டர்ஃபேஸ் நம்பர் 2, இன்டர்ஃபேஸ் நம்பர் 3, இது வந்து இன்டர்ஃபேஸ் நம்பர் 1, இது இன்டர்ஃபேஸ் நம்பர் 2, இது வந்து இன்டர்ஃபேஸ் நம்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் PC1ல இருந்து PC2க்கு ஏதாவது டேட்டா சென்ட் பண்ணேன். ஸோ இது வந்து switch 1 ஓட MAC address டேபிள், சாரி MAC address, இது போர்ட். இது வந்து switch 2 ஓட MAC address டேபிள், MAC address போர்ட். இது வந்து switch 3 ஓட MAC address போர்ட். ஓகே, ஸோ switch 1 சாரி PC1ல இருந்து PC2க்கு ஒரு நான் டேட்டா சென்ட் பண்ணுவேன். ஸோ சோர்ஸ் மேக்ல வந்து 1111, டெஸ்டினேஷன் மேக்ல 2222. ஓகேயா, நான் மறுபடியும் இதுல வந்து நான் என்ன அஸ்யூம் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்விட்சஸ்க்கு வந்து ஸ்விட்சஸோட மேக் அட்ரஸ் டேபிள் கம்ப்ளீட்டா எம்டியா இருக்கு. ஓகேயா, இதான் அஸ்யூம் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து
ஸ்விட்ச் இல்ல, பிசி வந்து டேட்டா சென்ட் பண்றது, ஸ்விட்ச் 1க்கு போய் ரிசீவ் ஆயிடுது. அப்போ என்ன ஆகும்? ஸ்விட்ச் 1 வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. ஸ்விட்ச் 1 வந்து என்ன பண்ணும்? MAC address ரீட் பண்ணுது. கரெக்ட். MAC அட்ரஸ் ரீட் பண்ணும். ஸோ 1111 இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ல ரிசீவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? டெஸ்டினேஷனோட MAC address இப்போ ஓகே, டெஸ்டினேஷன் MAC அட்ரஸ் டேபிள்ல இருக்கா? இல்லைங்க. ஸோ என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ARP ஜெனரேட் பண்ணும். ஏன் ஆர்ப் ஜெனரேட் பண்ணும்? MAC address கெட் பண்றதுக்காக. டெஸ்டினேஷன் MAC address. நம்ம வந்து இப்போ பார்த்த எக்ஸாம்பிள்ல ஸ்விட்ச் ஆர்ப் ஜெனரேட் பண்ணிருக்கா? ஸ்விட்ச் எப்பாவது ஆர்ப் ஜெனரேட் பண்ணிருக்கா? பிசி தான் ஜெனரேட் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ ஸ்விட்சுக்கு டெஸ்டினேஷன் மேக் தெரியல என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம் இது. ப்ராட்காஸ்ட் பண்ணும். கரெக்ட், ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது ஸ்விட்ச் 3க்கு ரிசீவ் ஆகுறது இந்த டேட்டா, ஸ்விட்ச் 2க்கும் ரிசீவ் ஆகுது. ஓகேயா? இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகலாம். ஸ்விட்ச் 2க்கு டேட்டா ரிசீவ் ஆகுது. ஸ்விட்ச் 2 வந்து என்ன பண்ணும்? இந்த மேக் அட்ரஸை ரீட் பண்ணும், இன்டர்ஃபேஸ் நம்பரும் நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அதுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ ஸ்விட்ச் 2 வந்து என்ன பண்ணும்? ப்ராட்காஸ்ட் பண்ணும். ப்ராட்காஸ்ட் கரெக்டா? இந்த ப்ராட்காஸ்ட் வந்து இங்க வந்திருக்கு. ஓகே, இப்போ ஸ்விட்ச் 1ல இருந்து ஸ்விட்ச் 3க்கு டேட்டா போயிருக்கு. ஓகே, ஸ்விட்ச் 1ல இருந்து ஸ்விட்ச் 3க்கு டேட்டா போயிருக்கு. அப்போ ஸ்விட்ச் 3 வந்து என்ன பண்ணும்? நோட் பண்ணி வச்சுக்குமா? 1111 இன்டர்ஃபேஸ் நம்பர் 3ல ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் 2ல இருந்தும் ஸ்விட்ச் 3க்கு அந்த டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ லேட்டஸ்ட் டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு ஸ்விட்ச் 3க்கு. ஸோ ஸ்விட்ச் 3 வந்து இப்போ என்ன பண்ணும்? 1111 வந்து ப்ரீவியஸ்லி இன்டர்ஃபேஸ் நம்பர் 3ல ரிசீவ் ஆயிருந்து இப்போ வந்து அதே டேட்டா வந்து இன்டர்ஃபேஸ் நம்பர் 1ல ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஸ்விட்ச் 3 வந்து என்ன பண்ணும்? இது வந்து இரேஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணி வச்சு 1. ஓகேயா? நெக்ஸ்ட் சினாரியோ, இந்த டேட்டா ஸ்விட்ச் 3 வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுமா? கரெக்டா? ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஸோ ஸ்விட்ச் 2க்கு வந்து அந்த டேட்டா ரிசீவ் ஆகும்போது ஸ்விட்ச் 2 மறுபடியும் அதோட மேக் அட்ரஸ் டேபிளை வந்து அப்டேட் பண்ணும். ஸோ 1111 இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் நம்பர் 3ல ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, ஸ்விட்ச் 2 வந்து இந்த டேட்டாவை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது ஸ்விட்ச் 1க்கு ரிசீவ் ஆகுது. இப்போ ஸ்விட்ச் 1 வந்து மறுபடியும் இது வந்து அப்டேட் பண்ணும். 1111 வந்து இப்போ இன்டர்ஃபேஸ் நம்பர் 2 வழியா ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுறதுன்னா இது ப்ராட்காஸ்ட் ஆகிட்டே போகும். இந்த டேட்டா வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் ப்ராட்காஸ்ட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் மாதிரி நடக்குது. ஒரு டேட்டா வந்து 2 டேட்டாவா பிரியறது, அதுக்கப்புறம் இந்த ஒரு டேட்டா வந்து இன்னொரு 2 டேட்டாவா பிரியறது. இங்க வந்து இது ப்ராட்காஸ்ட் ஆகுது, இது வந்து மறுபடியும் ப்ராட்காஸ்ட் ஆகுது. இங்க இது வந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது, இது வந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது, இது ப்ராட்காஸ்ட், இது ப்ராட்காஸ்ட், இது ப்ராட்காஸ்ட், இது ப்ராட்காஸ்ட். ஸோ 1 2 1 2 1 2 1 2. ஸோ வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து செயின் ரியாக்ஷன் நடந்துட்டு ஒரே சேம் டேட்டா தான் சோர்ஸ் மேக்ல வந்து 1111 இருக்கு, டெஸ்டினேஷன் மேக்ல வந்து 2222 இருக்கு. ஓகே, சேம் டேட்டா வந்து இந்த நெட்வொர்க்ல இந்த 3 ஸ்விட்ச்க்கு நடுவுல அப்படியே ப்ராட்காஸ்ட் ஆகிட்டே போறது நியூக்ளியர் ரியாக்ஷன் மாதிரி. ஸோ எவ்ரி டைம் இந்த 3 ஸ்விட்ச்க்கு வந்து டேட்டா ரிசீவ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களோட மேக் அட்ரஸ் டேபிள் அப்டேட் பண்றாங்க. ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 3 எப்பவுமே வந்து ஒரு டேட்டா ரிசீவ் பண்ணும்போது அந்த மேக் அட்ரஸ் டேபிளை அப்டேட் பண்றாங்க. ஓகேயா? சோ இதனால என்ன நடக்கிறது? ஃபர்ஸ்ட் பிரச்சனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேம் காப்பீஸ் ஆஃப் டேட்டா, கரெக்டா?
ஒரே காப்பி தான், பட் same copies of the data is flowing. Okay, next, ஒவ்வொரு டேட்டாவை ரீட் பண்றதுக்கு ஸ்விட்ச் வந்து மெமரி யூட்டிலைஸ் பண்ணும். கரெக்டா? இந்த கான்செப்ட் கிளியரா? நான் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் ரீட் பண்ணுவேன். ஸோ ஸ்விட்ச்க்கு வந்து ஒரே செகண்ட்ல எவ்வளவு டேட்டா வருது, ரெண்டு இன்டர்ஃபேஸஸ்ல இருந்தும் டேட்டா வருது, ரிசீவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஸ்விட்ச்க்கு வந்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணணும்னா அதோட ப்ராசஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? Processing of switch increases. Okay, processing increase ஆயிருக்குன்னா ஸ்விட்ச்க்கு வந்து ஒவ்வொரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஸ்விட்ச்க்கு வந்து ஒரு டேட்டா ரிசீவ் ஆகாம வந்து 1000 டேட்டா ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த 1000 டேட்டாவை 1 by 1 ரீட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணணும். ஃபார்வர்ட் பண்ணும்போது என்ன ஆகுறது? ஃபார்வர்டிங் ஸ்லோ ஆகுறது. கரெக்டா? ஸோ ஸ்விட்சிங் இல்லைன்னா ஃபார்வர்டிங் ஆஃப் டேட்டா, forwarding of data is slower. Okay, next, same copies. MAC address table. இது வந்து MAC address table is not stable. கரெக்டா? எப்பவுமே வந்து every time a new data is received, MAC address table வந்து எப்பவுமே வந்து அப்டேட் ஆகும், ஸ்டேபிளா இருக்காது. So MAC address table is not stable. Okay. So same copies of data is flowing. இதுதான் broadcast. இது வந்து utilization. switch ஓட utilization increase ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது MAC address table instability ன்னு சொல்லுவோம். is not stable னா MAC address table instability. So இந்த 4 points வந்து we call them broadcast storm. So ஒரு லூப் இருக்கிறனால உங்க ஸ்விட்சிங் நெட்வொர்க்ல இல்லைன்னா லேயர் 2 நெட்வொர்க்ல ஒரு பிராட்காஸ்ட் ஸ்டார்ம் வருது. ஸோ இன்டர்வியூல இதுவும் கேட்பாங்க, வாட் இஸ் அ பிராட்காஸ்ட் ஸ்டார்ம்? ஸோ இன்டைரக்ட்லி வாட் இஸ் அ லூப்னா கேட்கறாங்க. வாட் இஸ் அ லூப் ஆர் வாட் இஸ் அ பிராட்காஸ்ட் ஸ்டார்ம்? ஓகேயா? லூப் வந்து நீங்க இப்படி சொல்லலாம், வாட் இஸ் அ லூப்? லூப் மீனிங் if a MAC address is received on two different interfaces or ports. இங்க வருதா? ஒரே ஒரு சேம் MAC address தான் 1111 வந்து இன்டர்ஃபேஸ் நம்பர் 3லயும் ரிசீவ் ஆகுறது, இன்டர்ஃபேஸ் நம்பர் 1லயும் ரிசீவ் ஆகுறது. இங்க வந்து மறுபடியும் 1ல ரிசீவ் ஆகுறது, 3ல ரிசீவ் ஆகுறது, 1ல ரிசீவ் ஆகுறது, 2ல ரிசீவ் ஆகுறது. So loop, if a MAC address is received on two different interfaces or ports, that is a loop. Okay, because of the loop you will see a broadcast storm. What is a broadcast storm? Same copies of data is flowing in the network. Processing of the switch increases, forwarding of the data becomes slower, and MAC address table is not stable. இது எல்லாமே வந்து broadcast storm. Okay. So next, இப்போ இந்த broadcast storm நான் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இந்த நெட்வொர்க்ல நான் வந்து இந்த சொல்யூஷன் வச்சுட்டு நான் வந்து இந்த ப்ராட்காஸ்டை வந்து அவாய்ட் பண்ணேன். சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. மூணு சுவிட்ச் இருக்கு, 3 சுவிட்சுமே நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து என்ன பண்ணலாம், என்னோட சொல்யூஷன் என்ன இருக்கணும், so that loop or a broadcast storm is not created. என்ன பண்ணணும்?
ப்ரோட்டோகால் யூஸ் பண்ண HTTP. HTTP வந்து அப்புறமா தான். பட் நார்மலி நான் வந்து என்ன பண்ணலாம்? இன்டர்ஃபேஸ் எடுத்துடலாம். ஓகே. ஓகேயா? இன்டர்ஃபேஸ் எடுத்துடலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸை நான் வந்து பிளாக் பண்ணலாம். ஓகே, பிளாக் பண்ணும்போது இப்போ என்ன ஆகும் பார்க்கலாம். PC1ல இருந்து அந்த டேட்டா வருது. PC1 ஸ்விட்ச் 1 வந்து அந்த மேக் அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அதுக்கு தெரியாது. ஸோ ப்ராட்காஸ்ட் பண்ணிவிடும். ஓகே, ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது ஸ்விட்ச் 3க்கு அந்த டேட்டா ரிசீவ் ஆகிறது 1111 இன்டர்ஃபேஸ் நம்பர் 3. ஸ்விட்ச் 3க்கு வந்து இந்த மேக் அட்ரஸ் தெரியாது. ஸோ ஸ்விட்ச் 3 வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து இப்படி போகாது. ஏன்? பிகாஸ் இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஸ்விட்ச் 2க்கு ரிசீவ் ஆகுறது. ஸ்விட்ச் 2 வந்து இந்த மேக் அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் மேக் அதுக்கு தெரியாது. ஸோ ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது ஸ்விட்ச் 3 வந்து அந்த ஸ்விட்ச் 3க்கு வந்து அந்த ப்ராட்காஸ்ட் ரிசீவ் ஆகாது. ஏன்? பிகாஸ் நம்ம வந்து இந்த இன்டர்ஃபேஸை பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கலி என்ன ஆகுறது? என்னோட இன்டர்ஃபேஸ் பிளாக் பண்றதுனால நான் வந்து ஒரு லூப்பை வந்து அவாய்ட் பண்றேன். ஓகேயா? ஸோ இது புரிஞ்சுதா? How can a loop be avoided? We can block the interfaces. இப்போ ஸ்பானிங் ட்ரீ ஏன் கொண்டு வந்தோம்? நமக்கு தெரியும் ரியல் டைம் சினாரியோல இந்த மாதிரி 3 ஸ்விட்ச் வராது. நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும். 10 switches, 20 switches, 30 switches, 50 switches, 100 switches, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஸ்விட்சஸ்க்கு நடுவுல நிறைய இன்டர் கனெக்டிவிட்டியும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய இன்டர் கனெக்டிவிட்டியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து மேனுவலா போய் ஒவ்வொரு இன்டர்ஃபேஸஸை போய் மேனுவலா பிளாக் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஆகலாம் என்னால. ஓகே, மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, சில டைம் நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் நான் வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணிருக்கேன்னா இந்த 2 ஸ்விட்சுக்கு நடுவுல இம்பார்ட்டன்டான டேட்டா வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. அது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகே, கான்ஃபிகரேஷன் மிஸ்டேக்ஸ் நான் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் மிஸ்டேக் என்னால நான் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் கொண்டு வந்தோம். ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் வந்து is an automatic method to create a loop free environment. Spanning tree creates a loop free environment automatically. Okay. Okay. இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா? No doubt, sir. Okay. So spanning tree protocol, IEEE name வந்து 802.1d, which is also called as Common Spanning Tree Protocol. Okay. இப்போ காமன் ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் வந்து எப்படி ரன் ஆகும் இது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்பானிங் ட்ரீ சொல்றோம். ஸோ ட்ரீ வந்து நமக்கு தெரியும், நம்ம வந்து எப்பவுமே ட்ரீ மைண்ட் வரும்போது இப்படிதான் இருக்கும் நம்ம மனசுல ட்ரீனா. ஓகே, இந்த ட்ரீல நமக்கு தெரியும்
important, the most important part is the root. Correct? It is the root. Spanning tree or tree la important part வந்து ஒரு root. Similarly நம்மளோட brain. Okay, நான் வந்து ஒரு சும்மா ஒரு brain நான் இப்படி draw பண்ணிருக்கேன். இது வந்து spinal cord. Okay, இது வந்து spinal cord. Spinal cordல இருந்து நிறைய nerves வந்து connect ஆயிருக்கு. பாடி பார்ட்ஸ்க்கு இந்த நர்வ்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. நம்மளோட பிரெயின் வந்து ஒரு ரூட் ஆகும். இந்த நம்மளோட பிரெயின் தான் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. கரெக்டா? அதே மாதிரி ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால்லையும் நம்ம வந்து லேயர் 2 நெட்வொர்க்ல, நான் when I say layer 2 நெட்வொர்க் மீனிங்னா அந்த நெட்வொர்க்ல ஸ்விட்சஸ் மட்டும் தான் இருக்கு. அது வந்து லேயர் 2 ஸ்விட்சஸ். லேயர் 2 ஸ்விட்சஸ் மீனிங் அந்த ஸ்விட்சஸ் வந்து மேக் அட்ரஸ் மட்டும் யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணும். அதுதான் லேயர் 2 நெட்வொர்க் இல்லைன்னு லேயர் 2 ஸ்விட்ச். ஸோ லேயர் 2 நெட்வொர்க்ல வந்து நான் வந்து ஒரு ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் யூஸ் பண்றேன்னா, ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் ஸ்விட்ச், ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் ஸ்விட்ச் தேவைப்படும். பிகாஸ் ஒரு ட்ரீல இந்த ரூட் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது. நம்மளோட பாடியில நம்மளோட பிரெயின் இல்லைன்னா நம்மளோட ரூட் தான் நம்மளோட பாடி பார்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அதே மாதிரி லேயர் 2 நெட்வொர்க் இல்லைன்னா லேயர் 2 ஸ்விட்ச் நெட்வொர்க்ல நமக்கு வந்து ஒரு ரூட் ஸ்விட்ச் தேவைப்படும், விச் வில் கண்ட்ரோல் ஆல் தி நெட்வொர்க். கிளியர்? ஏதாவது டவுட் இந்த டெஃபினேஷன்ல? ஓகே. ஸோ ரூட் ஸ்விட்ச் எப்படி எலெக்ட் ஆகும் தெரியுமா? ரூட் ஸ்விட்ச் எப்படி எலெக்ட் ஆகும்? லோயஸ்ட் மேக் அட்ரஸ். அதுக்கு முன்னாடி lowest MAC address is the second. சாரி, ரூட் பிரிட்ஜ். கரெக்ட் தான். ரூட் ஸ்விட்ச், ரூட் பிரிட்ஜ் எல்லாமே ஒரே டேர்ம் தான். ஓகே. பட் ரூட் பிரிட்ஜ் ரூட் ஸ்விட்ச் எப்படி எலெக்ட் பண்ணும்? MAC அட்ரஸ் கரெக்ட் தான், பட் அதுக்கு முன்னாடியும் இன்னொரு ஸ்டெப் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு சிஸ்டம் மட்டும் தான். lowest spanning tree priority. lowest spanning tree priority. By default நமக்கு தெரியும் spanning tree priority வந்து 32, 7, 68 ஆகும். ஓகே, பை டிஃபால்ட். இந்த ஸ்விட்சோட ப்ரையாரிட்டி வந்து லோவெஸ்டா இருக்கோ அந்த ஸ்விட்ச் தான் ரூட் ஸ்விட்சா இருக்கும். பட் பை டிஃபால்ட் எல்லா செஸ்கோ ஸ்விட்சஸ்ல 32, 768 தான் எப்பவுமே ப்ரையாரிட்டியை டிஃபால்ட்டா கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்போம். பட் இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ லோவெஸ்ட் ப்ரையாரிட்டி நான் இது வந்து டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து ப்ரையாரிட்டி டை ஆகும்போது நெக்ஸ்ட் வந்து லோவெஸ்ட் MAC address. லோவெஸ்ட் MAC address. எந்த ஸ்விட்சோட MAC address வந்து லோவெஸ்டா இருக்கோ அதுதான் ரூட் ஸ்விட்சா இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த ரெண்டு MAC address தெரியுதா? தெரியுது இல்லையா? இந்த ரெண்டு MAC address. இந்த ரெண்டு MAC addressல எந்த MAC address லோவெஸ்ட் MAC address? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சார். எப்படி? F4, A4. சரி, ஏன்? Why is that a lower MAC address?
இப்படிதான் இன்டர்வியூல கேட்பாங்க. நீங்க அந்த ஓகே. அது வந்து நீங்க எப்பவுமே வந்து இன்டர்வியூல எப்படி கேட்பாங்கன்னா, இன்டர்வியூல நீங்க வந்து ஒரு பதில் சொல்றீங்கன்னா, இன்டர்வியூவர் வந்து அந்த பதிலுக்கு வந்து ரீசனும் எக்ஸ்பெக்ட் பண்றான். ஓகே, வை இல்லைன்னா அந்த ரீசன் நீங்க கொடுக்கணும். நீங்க வந்து என்ன ஏன் வந்து F4 A4 75 வந்து லோவர் மேக் அட்ரஸ் ஆகுது, இது வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். தப்பா இருந்தாலும் சரி பரவாயில்ல, பட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ வை வை F4 A4 75 அந்த மேக் அட்ரஸ் வந்து லோவர் மேக் அட்ரஸ். ஹெக்ஸாடெசிமல் செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டா தெரியல சார். எக்ஸாக்ட் ரெண்டும் வருது. கரெக்ட். ஓகே, எக்ஸாக்ட் டெசிமல் செக் பண்ணி பார்க்கும்போது இதுல செக் பண்ணாம டேட்டா நான் பார்க்க முடியுங்களா? இதுல எக்ஸாக்ட் இல்லாம அதில் பார்க்கணும். 50. ஓகே, A B C D E F. ஓகே, இப்போ சொல்லுங்க. F4 F4 A4 75 F4 A4 75 F4 A4 75 70 B6 4F 70 B6 4F. இது வந்து இந்த மேக் அட்ரஸ் லோவர் இருக்கு. சரி, நீங்க வந்து லோவர் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கீங்க? ஏதாவது மைண்ட்ல வந்து ஏதாவது கால்குலேஷன் நடந்திருக்கு இல்லையா? ஜஸ்ட் சும்மா ஓகே, எப்பவுமே வந்து மேக் அட்ரஸஸ் லோவர் மேக் அட்ரஸ் எப்பவுமே வந்து லெஃப்ட் டு ரைட் தான் பார்ப்போம். லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட்ல ஒவ்வொரு டிஜிட் இல்லைன்னா ஒவ்வொரு ஹெக்ஸா டெசிமல் கம்பேர் பண்ணிட்டே போவோம். ஓகேயா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் F, ஃபர்ஸ்ட் டிஜிட் 7, இந்த டிஜிட் லோவர் ஆகும். F லோவரா 7 லோவரா? 7. அதனால இதுதான் லோவர் மேக் அட்ரஸ். ஃபினிஷ். அங்க லோவர் மேக் அட்ரஸ் கண்டுபிடிச்சோம். சப்போஸ் டை ஆயிடுச்சு, அந்த டிஜிட்டும் டை ஆயிடுச்சு. ஓகே. ஓகே, இது வந்து F4, இது வந்து A4. ஸோ F4 சேம், A4 சேம். நெக்ஸ்ட் 7 4. இதுல வந்து இந்த நம்பர் இந்த டிஜிட் லோவர் ஆகும் 4. ஸோ 4 இந்த மேக் அட்ரஸ் தான் லோவர் மேக் அட்ரஸ். ஓகே. ஓகே, சப்போஸ் இந்த டிஜிட்டும் சேமா இருந்ததுன்னா 7 5ம் Fம் கம்பேர் ஆகும். 5ம் F கம்பேர் பண்ணும்போது 5 தான் லோவர். ஸோ இந்த மேக் அட்ரஸ் லோவர் மேக். புரிஞ்சுதா? புரியுது. ஓகே, ஸோ அப்படிதான் லோவர் மேக் அட்ரஸ், whichever MAC address is the lower MAC address, that becomes the Root bridge. root bridge. ஓகே, ஸோ இப்போ switch 1, switch 2, switch 3, 3 switch எடுத்து இப்போ ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால்ல வந்து நம்ம வந்து ஒரு ஸ்விட்ச்ல வந்து இன்டர்ஃபேஸ் மேக் அட்ரஸஸும் இருக்கும், பேஸ் மேக் அட்ரஸும் இருக்கும். ஓகே, ஸோ நான் காமிக்கிறேன். இது வந்து switch 2, show interface fast 0/. இது பார்க்கும்போது
fast ethernet 0/1. fast ethernet 0/1க்கு ஒரு MAC address இருக்கு. பட் ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால்ல இந்த MAC address நம்ம பார்க்க மாட்டோம். இன்டர்ஃபேஸ் MAC address நம்ம எப்பவுமே பார்க்க மாட்டோம். நம்ம வந்து எந்த MAC address பார்ப்போம்? ஷோ இது பாருங்க, பேஸ் ஈத்தர்நெட் MAC address. பேஸ் ஈத்தர்நெட் MAC addressம் இந்த MAC address வேற வேற இருக்கு. 0030 D801030830 D அது வேற இருக்கும், இது வேற இருக்கும். 006070 மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்விட்சஸ் வந்து எப்பவுமே பேஸ் ஈத்தர்நெட் MAC address வச்சு தான் லோவஸ்ட் MAC address டிசைட் பண்ணுவாங்க. இன்டர்ஃபேஸ் MAC address யூஸே ஆகாது. ஓகேயா? ஸோ இப்போ நான் வந்து பிசிஸ் ட்ரா பண்ணலாம். அதோட இப்போ யூஸ் கிடையாது. ஸோ ஸ்விட்ச் ஒன்னோட MAC address நான் வந்து அசியூம் பண்றேன். பேஸ் MAC address 111122223333. ஓகேயா? ஸோ ரூட் ஸ்விட்ச் எலெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பானிங் ட்ரீ ப்ரையாரிட்டி. நமக்கு தெரியும் ஸ்பானிங் ட்ரீ ப்ரையாரிட்டி பை டிஃபால்ட் எல்லா ஸ்விட்சஸ்க்கு வந்து 32/768 ஆகும். ஸோ அது வந்து டை ஆயிடுச்சு. டை ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லோவஸ்ட் MAC address. ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 3க்கு நடுவில் லோவஸ்ட் MAC address எதோட ஆகும்? ஸ்விட்ச் 1. ஸோ ஸ்விட்ச் 1 வந்து ரூட் ஸ்விட்சா கன்வெர்ட் ஆகும். ஓகேயா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப், நான் ரூட் ஸ்விட்சஸ். நான் ரூட் ஸ்விட்சஸ்ல elect root port. elect a root port. ஓகேயா? ஸோ இதுல வந்து switch 1, switch 2, switch 3. இதுல வந்து இது ரூட் ஸ்விட்ச் ஆயிடுச்சு. நான் ரூட் ஸ்விட்ச் வந்து switch 2, switch 3 ஆக்குமா? ஸோ switch 2ம் switch 3ல வந்து நம்ம வந்து ரூட் போர்ட் எலெக்ட் பண்ணுவோம். switch 2, switch 3க்கு நடுவுல கிடையாது. switch 2லயும் ஒரு ரூட் போர்ட் இருக்கும், switch 3லயும் ஒரு ரூட் போர்ட் இருக்கும். every non-root switch will have a root port. ஓகே? ஸோ ஸ்விட்ச் 2ல ஒரு ரூட் போர்ட் இருக்கும், ஸ்விட்ச் 3ல ஒரு ரூட் போர்ட் இருக்கும். ஸோ எப்படி எலெக்ட் பண்றது? ஸ்விட்ச் 2ல இருந்து ஸ்விட்ச் 3க்கு ஸ்விட்ச் 2ல ஒரு ரூட் போர்ட் இல்லைன்னா ஸ்விட்ச் 3ல ஒரு ரூட் போர்ட் எப்படி எலெக்ட்? அதுக்கும் கண்டிஷன் வந்து தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்னது? லோவஸ்ட் பிசிக்கல் போர்ட் இல்ல, lowest cost to root switch. Lowest cost to root switch. Okay, lowest cost to root switch. இப்போ காஸ்ட் தெரியும்ல, ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால்க்கு வந்து ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஸ்பானிங் ட்ரீ காஸ்ட் இருக்கு. கரெக்டா? இது வந்து ஐ ஹோப் சோ யூ நோ இட். ஸோ நான் வந்து என்ன அசியூம் பண்றேன்னா எல்லா இன்டர்ஃபேஸ்க்கு வந்து 1 ஆகும் காஸ்ட். நான் வந்து இப்படி அசியூம் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே. ஸோ ஸ்விட்ச் 2ல இருந்து ஸ்விட்ச் 1க்கு காஸ்ட் என்ன ஆகும்? 1. ஸோ ஸ்விட்ச் 2 லோவஸ்ட் காஸ்ட் டு ரீச் தி ரூட் ஸ்விட்ச். ஸ்விட்ச் 2க்கு வந்து ரூட் ஸ்விட்ச்க்கு ரீச் பண்ணணும்னா இப்படியும் ரீச் பண்ணலாம், இப்படியும் ரீச் பண்ணலாம். கரெக்டா? அதே மாதிரி ஸ்விட்ச் 3க்கு வந்து ரூட் ஸ்விட்சை ரீச் பண்ணணும்னா ஒரு டைரக்ட் பாத் இருக்கு, ஒரு டைரக்ட் பாத் இங்க இருக்கு, இன்னொரு இன்டைரக்ட் பாத் இருக்கு. கரெக்டா? ஸோ ஸ்விட்ச் 2க்கும் வந்து 2 ரூட் போர்ட் இருக்கு, ஸ்விட்ச் 3க்கும் வந்து 2 ரூட் போர்ட் இருக்கு. பட் எலெக்ஷன் வந்து ஒரே ஒரு ரூட் போர்ட்க்கு நடக்கும். ஸோ லோவஸ்ட் காஸ்ட் டு ரீச் தி ரூட் ஸ்விட்ச். ஸ்விட்ச் 2க்கு வந்து இப்படி போகணும்னா காஸ்ட் வந்து 1 ஆகும். ஸ்விட்ச் 2க்கு வந்து இப்படி போகணும்னா காஸ்ட் வந்து 2 ஆகும். அதே மாதிரி ஸ்விட்ச் 3க்கு வந்து இப்படி போகணும்னா காஸ்ட் வந்து 1 ஆகும். காஸ்ட் வந்து 2 ஆகும். ஸ்விட்ச் 3க்கு வந்து இப்படி போகணும்னா காஸ்ட் வந்து 1 ஆகும். ஸோ lowest cost to reach the root switch அந்த இன்டர்ஃபேஸ் தான் ரூட் போர்ட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஸ்விட்ச் 2 ஸ்விட்ச் 3ல இது வந்து ரூட் போர்ட் ஆயிடுச்சா?
இந்த இன்டர்ஃபேஸ் ரூட் போர்ட், இந்த இன்டர்ஃபேஸும் ரூட் போர்ட். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இல்லையா? நெக்ஸ்ட், சப்போஸ் சில டைம் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும். இங்க ஒரு ஸ்விட்ச் இருக்கு, இது வந்து ஸ்விட்ச் நம்பர் 4. ஸோ ஸ்விட்ச் நம்பர் 2க்கு ரூட் போர்ட் இதாகும், ஸ்விட்ச் நம்பர் 4க்கும் இதுதான் ரூட் போர்ட். இப்போ ஸ்விட்ச் 3க்கு வந்து இந்த என்ன ரூட் போர்ட் ஆகும்? இது இங்கேருந்தும் ஈக்குவல் காஸ்ட் தான், இப்படியும் ஈக்குவல் காஸ்ட் தான். அப்போ வந்து என்ன ஆகும்? அப்போதான் டை பிரேக்கர். நெக்ஸ்ட் டை பிரேக்கர், லோவெஸ்ட் MAC address of neighbor switch. Lowest MAC address of neighbor. Switch 3 ஓட direct neighbor யார் ஆகும்? Switch 2, Switch 4. Switch 2ம் Switch 4க்கு நடுவுல எந்த switchோட MAC address லோவரா இருக்கோ அந்த இன்டர்ஃபேஸ் தான் ரூட் போர்ட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஸ்விட்ச் 3 நான் வந்து என்ன அஸ்யூம் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், 111, 222, 333, 444. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்விட்ச் 3க்கு ஸ்விட்ச் 2ஓட மேக் அட்ரஸ் தான் லோவரா தெரியும். அதனால இந்த இன்டர்ஃபேஸ் ரூட் போர்ட்டா கன்வெர்ட் ஆகும். ஓகேயா? நான் மறுபடியும் அதே டயக்ராம்ல வந்து விடுறோம். இது வந்து ரூட் போர்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப், third, on non-root switches elect designated port. Elect designated port. Okay. Switch 1, switch 2, switch 3. இது வந்து root switch, இது வந்து root port, இது வந்து root port. என்ன சொல்லிருக்கேன்? On non-root switches, switch 2, switch 3ல elect designated port. So condition என்ன ஆகும்னா, except the root port, all ports are designated ports. இது வந்து on non-root switches. On non-root switches, except the root port, all ports are designated port. So இந்த switchல இது ஒரு போர்ட்டா, இது வந்து ஒரு designated port, இது வந்து ஒரு designated port. Okay. On root switch, all ports are designated port. So இது வந்து designated port, இது வந்து designated port. Clear? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? No. Next, last step. Okay. Elect block ports. Block port elect பண்றதுக்கு எப்படி பண்ணலாம்னா, ஒரு switchல ஒரு designated port வந்து இன்னொரு switchோட designated port கூட கனெக்டடா இருந்ததுன்னா அந்த ரெண்டு switchக்கு நடுவுல block port elect ஆகும். ஓகேயா? மறுபடியும் சொல்றேன், ரெண்டு switchக்கு நடுவுல designated port connectivity இருந்தானா அந்த இன்டர்ஃபேஸஸ்க்கு நடுவுல தான் ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் பிளாக் போர்ட்டா எலெக்ட் ஆகும். அது வந்து எப்படி எலெக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஹையர் காஸ்ட் டு ரூட் ஸ்விட்ச். அந்த ஸ்விட்ச் ஏது ஸ்விட்சோட காஸ்ட் வந்து ஹையரா இருக்கோ அந்த ஸ்விட்ச் வந்து அதோட டெசிக்னேட்டட் போர்ட்டை பிளாக் பண்ணிவிடும். காஸ்ட் வந்து டை ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஹையர் மேக் அட்ரஸ்.
எந்த ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் ஜாஸ்தியா இருக்கோ அந்த ஸ்விட்ச் அதோட டெசிக்னேட்டட் போர்ட்டை பிளாக் போர்ட்டா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 3. ஓகே, இது வந்து ரூட் ஸ்விட்ச், இது வந்து ரூட் போர்ட், இது வந்து ரூட் போர்ட். அதுக்கப்புறம் இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட், டெசிக்னேட்டட் போர்ட், இது டெசிக்னேட்டட் போர்ட், இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட். ஸோ கண்டிஷனா என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு சுவிட்சுக்கு நடுவுல டெசிக்னேட்டட் போர்ட் போர்ட்டா இருந்தா அந்த ரெண்டு சுவிட்சுக்கு நடுவுல தான் ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் பிளாக்கா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஸ்விட்ச் 2 ஸ்விட்ச் 3க்கு நடுவுல டிபியா இருக்கா. ஃபர்ஸ்ட் ஹையர் காஸ்ட் டு ரீச் தி ரூட் ஸ்விட்ச். ஸ்விட்ச் 2 ஓட காஸ்ட் என்ன ஆகும், ஸ்விட்ச் 1க்கு ரீச் ஆகுது 1. ஸ்விட்ச் 3 ஓட காஸ்ட் என்ன ஆகும், ரூட் ஸ்விட்ச் ரீச் ஆகுது அது 1. ஸோ இது வந்து டை ஆயிடுச்சு. டை ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டை பிரேக்கர் என்ன ஆகும், ஹையர் மேக் அட்ரஸ். எந்த ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் ஜாஸ்தியா இருக்கோ அந்த ஸ்விட்ச் தான் அதோட டெசிக்னேட்டட் போர்ட்டை பிளாக் போர்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்விட்ச் 2 ஓட மேக் அட்ரஸ் 2222 ஆகும், 3 ஓட மேக் அட்ரஸ் 3333 ஆகும். ஸோ 3 வந்து ஹையர் இருக்கனால இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக் போர்ட்டா கன்வெர்ட் ஆகும். கிளியரா? No time. என்னது? No time, sir. No, last one. டவுட் இல்ல, அதான் சொல்றீங்க. இல்ல சார், ஒரு டவுட் சார். கேளுங்க. இல்ல ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்லுங்க சார். நோ டைம். புரியல, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா சொல்றீங்க, எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. கவனிக்கல அதான் சார். ஓகே. சோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணட்டா? இது வந்து டிபி. ஓகேயா? சோ நான் வந்து என்ன சொல்லிருந்தேன், ரெண்டு ஸ்விட்சுக்கு நடுவுல டிபி இல்லைன்னா டெசிக்னேட்டட் போர்ட் கனெக்டிவிட்டி இருந்தா அந்த ரெண்டு ஸ்விட்சுக்கு நடுவுல தான் பிளாக் போர்ட்டா ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் பிளாக் போர்ட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ பிளாக் போர்ட் இந்த ஸ்விட்ச் வந்து பிளாக் போர்ட்டா சேஞ்ச் பண்ணும். அதுக்கு வந்து கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன ஆகும்னா, எந்த ஸ்விட்சோட காஸ்ட் ஹையரா இருக்கோ ரூட் ஸ்விட்ச் ரீச் ஆகுது அந்த ஸ்விட்ச் அதோட டெசிக்னேட்டட் போர்ட்டை பிளாக் போர்ட்டா சேஞ்ச் பண்ணிவிடும். காஸ்ட் டை ஆயிடுச்சுன்னா எந்த ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் ஜாஸ்தியா இருக்கோ அந்த ஸ்விட்ச் தான் அதோட டெசிக்னேட்டட் போர்ட்டை பிளாக் போர்ட்டா கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த டயக்ராம் படி ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் 2 ஸ்விட்ச் 3க்கு நடுவுல டிபி இருக்கா. ஸோ கண்டிப்பா இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்ல இருந்து ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக் போர்ட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஹையர் காஸ்ட், ஏதோ ஸ்விட்சோட காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஸ்விட்ச் 1ல இருந்து ஸ்விட்ச் 2ல இருந்து ஸ்விட்ச் 1க்கு போகணும்னா காஸ்ட் வந்து 1. ஸ்விட்ச் 3ல இருந்து ஸ்விட்ச் 1க்கு போகணும்னா காஸ்ட் வந்து 1. ஸோ காஸ்ட் வந்து இங்க வந்து டை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டை பிரேக்கர், ஹையர் மேக் அட்ரஸ். இதுல வந்து ஸ்விட்ச் 3 ஓட மேக் அட்ரஸ் ஹையர் இருக்கிறதுனால இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக்கா கன்வெர்ட் ஆகும், பிளாக் போர்ட். ஸோ பிளாக் போர்ட் கன்வெர்ட் ஆனதுன்னு நம்மளோட லூப் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் எப்படி தெரியும், இப்படி தெரியும். ஓகேயா? இப்போ புரிஞ்சுதா? ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த டயக்ராம் வந்து நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இது டயக்ராம். ஸோ இதை வந்து நம்ம என்ன எஸ்யூம் பண்ணி ஒர்க் பண்றோம்? assumptions. என்ன assume? ஓகே, இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா ஸ்பானிங் ட்ரீ காஸ்ட் இஸ் 1. எல்லா இன்டர்ஃபேஸோட ஸ்பானிங் ட்ரீ காஸ்ட் வந்து 1 ஆகும். இது நம்ம எஸ்யூம் பண்ணிட்டு ஒர்க் பண்றோம். செகண்ட், MAC addresses வந்து 1111 222 333 444. ஓகே, இந்த assumption உங்களுக்கு கிளியரா? ஃபர்ஸ்ட் assumption வந்து ஸ்பானிங் ட்ரீ காஸ்ட் எல்லா இன்டர்ஃபேஸ் எல்லா ஸ்விட்சோட எல்லா இன்டர்ஃபேஸோட காஸ்ட் வந்து 1 ஆகும். MAC addresses வந்து 111 222 333 மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி assume பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே. இப்போ ஹோம்ஒர்க் என்ன ஆகும்னா, இந்த டயக்ராம் நீங்க வந்து ஆப்வியஸ்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு லூப் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணணும். லூப் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் மீனிங்னா ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் சப்போஸ் நம்ம வந்து இந்த எல்லா ஸ்விட்சஸ்க்கு நடுவில் நம்ம வந்து ரன் பண்றோம்னா, ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் வந்து எப்படி வந்து ஒரு லூப் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணும். லூப் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் ஸ்பானிங் ட்ரீக்கு கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரூட் ஸ்விட்ச் எலெக்ஷன் நடக்கும். ரூட் ஸ்விட்ச் எலெக்ஷன் நடக்கும். செகண்ட், நான் ரூட் ஸ்விட்சஸ்ல சொல்லுங்க. ஹலோ ஹலோ நான் ரூட் ஸ்விட்சஸ்ல ரூட் போர்ட் எலெக்ஷன் நடக்கும். தேர்ட், நான் ரூட் ஸ்விட்சஸ்ல டெசிக்னேட்டட் போர்ட், அதுக்கப்புறம் நான் ரூட் ஸ்விட்சஸ்ல பிளாக் போர்ட். இது எல்லாமே வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு நீங்க வந்து எனக்கு நாளைக்கு சொல்லுங்க. ஓகே, இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராம் வச்சுட்டு இந்த டயக்ராமும் இந்த assumption வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 7 இல்ல இந்த 8 ஸ்விட்சஸ்க்கு நடுவில் நான் வந்து ஸ்பானிங் ட்ரீ எனேபிள் பண்றேன்னா எப்படி ஸ்பானிங் ட்ரீ வந்து ஒரு லூப் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணும். இது வந்து நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து இது உங்களோட ஹோம்ஒர்க் ஆகும். இது வந்து நீங்க செப்பரேட்டா பண்ணி பாருங்க. ஓகே ஓகே சார். ஓகே, ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.